வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹெல்தியான புரோட்டீன் ரிச் காராமணி தோசை பண்ண போறோம். ஊற வைக்கிற டைம் தான் எடுக்குமே தவிர அரைச்சதுக்கு அப்புறம் ஃபர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. உடனே தோசை பண்ணிடலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு மாவு இல்லை அப்படின்னா நைட் நம்ம ஊற போட்டுட்டோம் அப்படின்னா காத்தால எழுந்ததுமே அரைச்சி உடனே தோசை பண்ணலாம். இந்த மாதிரி தானியங்கள் அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிறது, அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்பயும் நம்ம உளுந்து போட்டு தான் நம்ம அந்த தோசை எல்லாம் பண்ணிக்கிறோம். இதுல நமக்கு உளுந்தே தேவை இருக்காது. காராமணி இருந்தாலே போதுமானது. நம்ம கிட்ட டைம் இருந்ததுன்னா மாவு ஃபர்மெண்ட் பண்ண வச்சு கூட நம்ம தோசை பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த காராமணி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காராமணி தோசை பண்றதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் மினிமம் ஊற வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வெந்தயம் நல்லா ஊறும். 1 கப்பு இட்லி அரிசிக்கு 1/2 கப்பு காராமணி. இந்த வெள்ளையா இருக்கிறதும் எடுத்துக்கலாம், அந்த சிகப்பா இருக்கிறதும் எடுத்துக்கலாம். நான் 2 கலந்து போட்டிருக்கேன். 6ல இருந்து 8 மணி நேரம் ஊறணும். இது நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். 1/2 கப்பு அவல் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும். நம்ம காராமணி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு வெறும் காராமணியை நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். ஏன்னா நைட் ஃபுல்லா ஊறினதுனால அந்த தண்ணி லேசா புளிச்சிருக்கும். ஊற வச்சிருக்கிற அரிசி, வெந்தயம், கடலைப்பருப்பு இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அவளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க 10 நிமிஷத்துல நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாவு நம்ம உடனே தோசை பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணாலும் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம உடனே தோசை பண்ணி பார்த்துடலாம். கல் நல்லா சூடாயாச்சு. இந்த தோசை கொஞ்சம் நல்லா சாஃப்டா வரும். மெல்லிசா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசையை நம்ம மூடி போட்டு ஒரே சைடு குக் பண்ணாலும் பண்ணலாம், திருப்பி போட்டு 2 சைடும் குக் பண்ணாலும் பண்ணலாம். நான் மூடி போட்டு ஒரு சைடு மட்டும் குக் பண்ணி எடுக்க போறேன். பாருங்க தோசை நல்லா வெந்தாச்சு. பாருங்க ஒட்டாம அழகா வருது. சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம ஃபர்மெண்ட் பண்ணாம பண்ணாலும் நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு தோசை. இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நம்ம நெய் குடிச்சு கூட பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இந்த தோசையை நம்ம மூடி வைக்காம 2 பக்கமும் நம்ம குக் பண்ணி எடுத்துப்போம். தோசையை திருப்பி போட்டுடலாம். இந்த தோசையை சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். டேஸ்டியான காராமணி தோசை சர்விங்க்கு ரெடி. தோசை பாருங்க நல்லா அப்படியே ஓட்டையா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நல்ல ஒரு புரோட்டீன் ரிச் தோசை அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு எதோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னியோட இந்த காராமணி தோசையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்ல டேஸ்டா நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம இந்த காராமணி ஆட் பண்ணிருக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியல, எந்த வாசனையும் இல்லை. நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கு. நம்ம அந்த ஃபர்மெண்டேஷன் எதுவும் பண்ணலைன்னா கூட எதுவும் தெரியல. தோசை ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், இல்லை மிளகு தட்டி போட்டுக்கலாம். அப்படி பண்ணாலுமே இந்த தோசை ரொம்பவே நல்லா இருக்கும். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த காராமணி தோசையை நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.